हरे कृष्ण प्रणाम। பிரார்த்தனைகள் ஆரம்பிக்கிறேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யா நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். नष्टप्रयेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवती नैष्टिकी। ओम अज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनशलाकये चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदामह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपथकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं सागरजातं सगन रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सगन ललिता श्रीविशाखान्वितं च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामिनिति नामिने। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। पुष्यते नगरे रंगयात्र दिने दिने तमहं शिरसा वन्दे राजानां कुलशेखरम्। कुम्भे पुनर्वसौ जातं केरले सोलपट्टने कौस्तुभांसं दराधीशं कुलशेखरम् आश्रये। वेदवेद्ये परापुंसि जाते दशरथात्मजे वेद प्राचेतसा दासीत् साक्षात् नारायणात्मना। அஞ்சன மாமலை பிறவியாதரித்தோன் வாழியே அணி அரங்கர் மனத்தூணை அடைந்துய்ந்தோன் வாழியே வஞ்சி நகரன் தன்னில் வாழ வந்தோன் வாழியே மாசி தனிர் புனர் பூசம் வந்தித்தான் வாழியே அஞ்சலனென குட குட பாம்பிலினிட்டான் கையிட்டான் வாழியே அனவர தமிராம கதை அருளுமவன் வாழியே செஞ்சொல் மொழி நூற்றஞ்சுன் சுட்டான் செப்பினான் வாழியே சேரலர்கோன் செங்கமலத் திருவடிகள் வாழியே. குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஸ்ரீல பிரபாதர் திருவடிகளே சரணம். போன வகுப்புல நம்ம குலசேகர ஆழ்வார்னுடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய பெருமைகளை பற்றி பார்த்தோம். அதுல இருந்து பக்தர்களுடைய நினைவாற்றலை கொஞ்சம் சோதிக்கலாம். கேள்விகள் நான் அனுப்பல, நீங்கள் வகுப்புல கேட்டதை வச்சு பதில் சொல்லலாம். குலசேகர ஆழ்வார் எந்த இடத்துல அவதரித்தார்? யார் வேணா பதில் சொல்லலாம். போன வகுப்பு அட்டன் பண்ணவங்க. குலசேகர ஆழ்வார் எந்த இடத்துல அவதரித்தார்? எந்த மாநிலம்? எந்த கேரளாவுல மதர்ஸ் கேரளா என்ற மலைநாட்டு சேர வம்சத்துல ராஜாவார். இடம், கேரளா ஊர் பேர். கேரளா எல்லாருமே சொல்லிடலாம், அவர் கேரளா தான். சேரநாடு. ஊர் தெரியும். திருவஞ்சிக்களம். அவர் அவதரித்த திருத்தலம் திருவஞ்சிக்களம் அப்படின்ற இடம். அவருடைய பெற்றோர் பெயர் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? குலசேகர ஆழ்வாருடைய பெற்றோர் பெயர் திடவிரதன் நாதநாயகி. அம்மா பேர் நாதநாயகி, அப்பா பேர் திடவிரதன். குலசேகர ஆழ்வாருடைய மகன் பெயரும் திடவிரதன் தான். அவர் எத்தனையாவது ஆழ்வார்? 12 ஆழ்வார் இல்லையா மொத்த ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் எந்த நம்பர், எத்தனைல வர்றார்?
யாரும் வகுப்பு திரும்ப கேட்கல போல் இருக்கு. ஆறாவது நீங்க வகுப்பு அனுப்பலன்னு நினைக்கிறேன் அனுப்புனீங்களா மாதாஜி. மாதாஜி? நான் ஹரே கிருஷ்ணா அனுப்பல. மாதாஜி. அதான் நான் கேள்விகளை இல்ல நான் கேட்கிறேன்னு காலையில கேட்பான்னு பார்த்தேன். நான் வந்து போன வாரம் வகுப்பிலே சொன்னேன், நான் கேள்விகள்லாம் அனுப்ப மாட்டேன், ஆனா கேள்விகள் கேட்பேன்னு சொன்னேன். இல்ல வகுப்பு திரும்ப ஒரு தடவை வகுப்பு வகுப்பு அனுப்பலையா? ரெக்கார்டு அனுப்பலன்னு சொல்றேன். ரெக்கார்ட் அனுப்பல மாதாஜி. அனுப்பல. ராமநவமி மட்டும்தான் மாதாஜி இன்னைக்குதான் பார்த்தேன். நான் ஒரு தடவை காலையில கேட்கலான்ட்டு ராமநவமி எனக்கு தெரிஞ்சு விப்ரநாராயணன் மாதாஜி இல்ல மாதாஜி, நான் இப்ப கேட்டேன் மாதாஜி. நான் நேரடியா கிளாஸ் அட்டென்ட் பண்ணல, ஆனா யூடியூப்ல கேட்டேன் மாதாஜி. பிரணாம்ஸ். பிரணாம்ஸ். அதான் அது வந்து விப்ரநாராயண் பிரபு வந்து யூடியூப்ல போட்டாரு, ஆனா நம்மளுக்கெல்லாம் நீ லிங்க் அனுப்பல. நான் அவரை கேட்டுட்டே இருந்தேன். எனிவே நான் அதை கண்டுபிடிச்சு போட்டுடுறேன், உங்களுக்கு மன்னிக்கணும். சரி மாதாஜி. சரி, இந்த வாரம் விட்டுறலாம். அடுத்த வாரம் கண்டிப்பா இந்த மாதிரி தான் கேள்வி கேட்க போறேன். நீங்க ஞாபகம் வச்சிருந்து எவ்வளவு முடியுதோ அவ்வளவு சொல்லலாம். இருந்த வரைக்கும் போன வாரம் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. இப்ப குலசேகர ஆழ்வார் எந்த பகவானுடைய எந்த எந்த ஆபரணத்தினுடைய அவதாரம்? இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். கௌஸ்துவமணி மாதாஜி சரியா சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அதனால சொல்ல மாதாஜி. குலசேகர ஆழ்வார் யாருடைய பக்தர்? ராமர். அவருடைய மகள் பெயர் என்ன? அந்த மகளை யாருக்கு திருமணம் செய்து கொடுத்தார்? சேரகுலவட்டி வந்து அவரோட மகள் ரங்கநாதருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. பாருங்க, சேரகுலவல்லி நாச்சியார். அவங்க அந்த சேர்த்தி சேவைன்னு ஒண்ணு நடக்கும். அது எப்ப நடக்கும்? சேர்த்தி சேவை நார்மலா தாயாருக்கும் பெருமாளுக்கும் வேற. ஸ்ரீராமநவமி அன்னைக்கு. ஸ்ரீராமநவமி அன்னைக்கு சரியா சொல்லிட்டீங்க. குலசேகர ஆழ்வார் ஒரு அழகான பாசுரம் பாடினார், அதான் ரொம்ப ஃபேமஸ். அதுல என்னவா ஆகணும்னு நினைக்கிறார் அவர்? சொல்லுங்க சீதலா கேசவி. இது மனப்பாட ஸ்லோகம். மனப்பாடம் பண்ணா நல்லது. பக்தர்கள் மனப்பாடம் பகவானை பார்க்கும்போது சேவிக்கும் போது சொல்லலாம். அடிக்கடி நான் சொல்ற பிரார்த்தனை, செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானை வேங்கடவா என் கோவில் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் படியாய் கிடந்து இறந்தி உன் பவளவாய் காண்பேனே. அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து. மனப்பாடம் பண்ணா நல்லது. ரொம்ப நன்றி மாதாஜி. எந்த பாவத்துல இருந்தார்? அது நான் குறிப்பா போன வகுப்புல சொன்னேன். அவர் ஏதோ ஒரு பாவத்துல இருக்கிறார். ராமாயணம் எப்போ நடந்து முடிஞ்சிடுச்சு, ஆனாலும் சண்டைக்கு போலான்னு படையெல்லாம் திரட்டிக்கிட்டு ஓடுவார் சமுத்திரத்தை நோக்கி. ராவணனை கொன்னெல்லாம் கரதூஷணர்களை வென்று விடலான்னு ஓடுவார். அந்த பாவத்திற்கு ஒரு பெயர் உண்டு. யார் ஞாபகம் வச்சிருக்கீங்க? இப்ப சொல்ற ஞாபகம் வச்சுங்க. தன்னயி பாவம். அது அது வந்து அந்த ராமாயண காலகட்டத்துக்கே அவர் போய் என்னவோ எழுதுறார் விப்ரநாராயண் பிரபு. என் வாட்ஸ்அப்ல இருக்கு அப்படின்றார். மூதுமால ஸ்தோத்திரம் நம்பர் 1. ஓகே. அப்ப அவர் வந்து அந்த சூழ்நிலைக்கே போயிடுவார். ராமாயணம் நடந்து முடிஞ்சிடுச்சு, ஆனா அவர் வந்து சூழ்நிலைக்கு போய் அங்க ராமருக்கு நான் உதவி பண்றேன் அப்படின்ற ஒரு பாவத்துக்கு போவார். அந்த பாவம் பெயர் தன்னயி பாவம். சரி, குலசேகர ஆழ்வார் இந்த கதை ஒண்ணு சொன்னேன். குலசேகர ஆழ்வார் அமைச்சர்கள்லாம் பக்தர்கள், அந்த நாட்டுக்கு வந்த பக்தர்கள், திருவஞ்சி களத்துக்கு வந்த பக்தர்கள்லாம் அவருடைய ரத்ன மாலைய திருடிட்டாங்க, பகவானுடைய ரத்ன மாலையை திருடினாங்கன்னு சொன்னதுக்கு குலசேகர ஆழ்வார் என்ன செஞ்சார்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நீங்க சொல்லக்கூடாது. சீதலா கேசவி மாதாஜி நான் சொல்றேன். சொல்லுங்க. ஒரு இதுல பாம்பு போட்டுட்டு அதுல கைய விட்டா அந்த பாம்பு ஒரு கைய கொத்திருச்சுன்னா வைஷ்ணவர்கள் வந்து தப்பு பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். இல்லாட்டி அவங்க பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கை விட்டு பார்ப்பாங்க. ஆனா அந்த பாம்பு கொத்தாது. அப்புறம் வந்து அந்த நாட்டை வந்து அவரோட மகனுக்கு விட்டு கொடுத்துட்டு போயிடுவார். வெரி குட், வெரி குட். பக்தர்களை எப்பவுமே நிந்திக்க கூடாதுன்ற கொள்கையில இருந்தவர். பக்தர்கள் திருடி இருப்பாங்களா இல்ல அமைச்சர்கள் பொய் சொல்றாங்களா, இந்த 2 பிரச்சனையில அவர் வந்து
ஒரு குடத்துல நாகப்பாம்பை விட சொல்றாரு. குடத்துல நாகப்பாம்பை விட்டு அதுல கை விடுறேன், இவங்க தப்பு பண்ணியிருந்தா நாகப்பாம்பு என்ன கொட்டட்டும் அப்படின்னு சொல்றார். ஆனா நாகப்பாம்பு கொட்டல. அதுக்கப்புறம் அவர் சொல்றார், பக்தர்கள் ஒரு நாளும் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராஜ்யத்தை விட்டுட்டு போயிடுறாரு. நன்றி. இப்ப முதல் ஸ்லோகத்தை ஆரம்பிக்கலாம். மூந்தமால ஸ்தோத்திரத்துல 53 பாடல், 53 ஸ்லோகங்கள் இருக்கு. இந்த 53 ஸ்லோகங்கள்ல சில ஸ்லோகங்களை பிரபுபாதர் மொழிபெயர்த்து பொருளுரை கொடுத்திருக்கிறார். அந்த மாதிரி இந்த ஒரு 10-15 ஸ்லோகம் கொடுத்திருக்கார். அதுல முதல் ஸ்லோகம் பிரபுபாதருடையது தான். நான் இங்க ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். பக்தர்கள் நம்ம அதை படிக்கலாம். 1-2 பக்தர்கள் தான் படிக்க வைக்க முடியும், 43 பேரையும் படிக்க வைக்க முடியாது. இந்த ஸ்லோகம் மனப்பாட ஸ்லோகம், அதனால படிச்சா ரொம்ப நல்லது. ஒரு 2-3 முறை படிச்சுட்டு நம்ம விளக்க உரைக்கு போகலாம். தெரியும்னு நினைக்கிறேன் பக்தர்களுக்கு. தெரியாத பக்தர்கள் தெரியுதா பக்தர்களுக்கு? தெரியுதுங்க மாதாஜி, நல்லா உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன், எல்லாருக்குமே அந்த வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன். புத்தகம் இல்லாத பக்தர்கள்லாம் அதை பார்த்து படிக்கலாம். படிங்க, கண்டிப்பா படிக்கணுன்றதுக்கு தான் இந்த வகுப்பெல்லாம் எடுக்கிறது. அதனால கண்டிப்பா படிங்க. இந்த ஸ்லோகத்தை படிக்கிறேன், எல்லாரும் கத்துக்குங்க. ஸ்லோகம் 1. ஸ்ரீவல்லபேதி வரதேத்தி தயா பரேதி பக்த பிரயேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜகன்னிவாசேத்ய ஆலாபினம் பிரதிதினம் குரு மாம் முகுந்த. ஸ்ரீவல்லபேதி வரதேத்தி தயா பரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜகன்னிவாசேதி ஆலாபினம் பிரதிதினம் குரு மாம் முகுந்த. துளசி மகாராணி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸ்ரீ வல்லபேதி வரதே திதியா யா பரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜகத் நிவாசேத்ய ஆலாபனிம் பிரதிதினம் குருமாம் முகுந்த. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. மாதாஜி நான் படிக்க படிங்க மாதாஜி. श्रीवल्लभेति वरदेति भक्तप्रियेति भवतुण्डनकवरेति नादोति नागशयनेति सेति आलापिनं प्रतिदिनं कुरु मा मुकुन्द. நவமணி மாதாஜி படிங்க. हरे कृष्ण माताजी. श्री वल्लभेदि वरदेदि दयापरेदि भक्त प्रियेदि भवलुंडन गोविदेदि नातेदि नागशयनेदि जगन्निवास दय आलापिनं प्रतिदिनं कुरु मां मुकुन्द. हरे कृष्ण கேசவி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிங்க. ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோபிதேதி நாதேதி நாகசயனேதி ஜகன்னிவாசேதி ஆலாபினம் பிரதிதினம் குரு மாம் முகுந்த. சரஸ்வதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சரஸ்வதி மாதாஜி படிங்க படிங்க. சாரி ஒரே நிமிஷம், எங்கே ஓடுது? ஒரு நிமிஷம் இருங்க மாதாஜி, இதை எடுக்க போனேன்.
श्रीवल्लभेदि वरदेति दयाबरेति भक्तप्रियेदि भवलुण्ठन गोविदेति नादेति नागशयनेदि जगन्निवासेति आलाभिनं प्रतिदिनं गुरु मां मुकुन्द हरे कृष्णा ஹரே கிருஷ்ணா. யாராவது வேற ஏதாவது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மாதாஜி படிங்க நான் படிக்கிறேன் படிங்கம்மா. படிக்கலாமா श्रीवल्लभेदि वरदेति दयापरेति भक्तप्रियेदि भवलुण्ठन गोविदेति नागशयनेति जगन्निवासेति ஜெகன் நிவாசேதி தான் அது. அது ஜெகன் நிவாசேதி. जगन्निवासेति आलापनिं प्रतिदिनं गुरुमा मुकुन्द. சிவானி படிங்க. நன்றிங்க மாதாஜி. நன்றி நன்றி. जगन्निवासेति आलापिनं प्रतिदिनं कुरु मां मुकुन्द. கீதா மாதாஜி திருவேங்கடம். கீதா திருவேங்கடம். हरे कृष्ण माताजी श्लोकम श्रीवल्लभेति वरदेति दयावरेति भक्त प्रयेति भवलुण्ठन गोविदेति नादेति नाग शयनेति जगन्निवासेति आलापिनं प्रतिदिनं गुरुमा मुकुन्द. हरे कृष्ण. வத்சலாமயி மாதாஜி. நிறைய போவானா பக்தர்கள் அப்புறம் அடுத்த வாரம் படிக்க வைக்கிறேன். हरे कृष्ण माताजी படிங்க படிங்க வத்சலா மாதாஜி படிங்க. श्रीवल्लभेदि वरदेदि दयाबरेदि भक्तप्रियेदि भवलुण्ठन गोविदेदि नादेदि नागशयनेदि जगन्निवासेदि आलोभिनं प्रतिदिनं गुरु मां मुकुन्द. हरे कृष्ण. थैंक यू. ஹரே கிருஷ்ணா. இத மொழிபெயர்ப்பு பார்க்கலாம். ஸ்ரீவல்லப माताजी நான் ஒரு தடவை பாடிடுறேன் மாதாஜி. ஸ்ரீவல்லபேதி வரதேதி दयापरेति भक्त प्रियेदि भवतुण्डन गोविन्देति नागेदि नगशयेन्दि जगन्निवासतेय आलाभिनं प्रतिदिनं गुरु मां मुकुन्दक. हरे कृष्ण. थैंक यू माताजी. ஸ்ரீவல்லப மொழிபெயர்ப்பு படிக்கிறேன், கவனமா கேளுங்க. ஸ்ரீவல்லப லக்ஷ்மியின் முழுமுதற் கடவுளின் தேவி, பிரியநாதரே இதி இவ்வாறு, வரத வரங்களை வழங்குபவரே இதி இவ்வாறு, தயாபர அபார கருணை கொண்டவரே இதி இவ்வாறு, பக்த பிரிய தங்களுடைய பக்தர்களுக்கு மிகவும் பிரியமானவரே இதி இவ்வாறு, பவ மீண்டும் மீண்டும் வரும் பிறப்பு இறப்பு, லுண்டன கொள்ளை கொள்வதில், கோவித கை தேர்ந்தவரே இதி இவ்வாறு, நாத நாதரே இதி இவ்வாறு, நாக ஷயன பாம்பு படுக்கையில் அனந்தசேஷன் இதி இவ்வாறு, ஜெகன் நிவாச அகில லோக நாயகரே இதி இவ்வாறு, அலாபினம் ஆலாபினம் உச்சரிப்பவர், பிரதிதினம் நாள்தோறும், குரு தயவு செய்து ஆக்குங்கள், மாம் என்னை, முகுந்தா முகுந்தரே எம்பெருமான் முகுந்தரே, ஸ்ரீவல்லபர் லக்ஷ்மிக்கு பிரியமானவரே, வரதர் வரங்களை தருபவரே, தயாபரர் அபார கருணை கொண்டவர், பக்த பிரியர் தன்னுடைய பக்தர்களிடம் பிரியமானவர், பவலுண்டன கோவிதர் பிறப்பு இறப்பின் சுழற்சியை போக்குபவர், நாதர் முழுமுதற் கடவுள், ஜெகன் நிவாசர் பிரபஞ்சத்தின் உறைவிடம், நாகசயனர் நாகத்தில் சயனம் கொள்பவர் என்று நான் தங்களது திருநாமங்களை என்றும் உச்சரிப்பதாகட்டும். ஒரு நிமிஷம். ஸ்கிரீன் ஷேரை நிறுத்தணும், அதை நிறுத்திட்டு பாடுங்க. முகுந்தமால ஸ்தோத்திரத்துல மொத்தம் 53 ஸ்லோகங்கள் இருக்கு. அதுல நம்ம முதல் ஸ்லோகம், சில முக்கியமான ஸ்லோகங்களை விவரமா பார்க்கலாம். நேரம் எப்படி கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி சில ஸ்லோகங்கள் எல்லாம் கொஞ்சம் 4-5 சேர்த்து பார்க்கலாம். இன்னைக்கு இந்த ஸ்லோகத்தினுடைய விளக்கமே பெருசா இருந்ததுனால இன்னைக்கு ஒரே ஸ்லோகம் தான் படிக்க போறோம்.
பகவானுடைய திருநாமங்களுடைய மகிமை பக்தர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நாமத்துக்கும் பகவானுக்கும் வேறுபாடில்லை. நாமம் சொல்றது எல்லா யுகங்கள்ல முக்கியமானது. ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு இறுதியாக சொல்லப்படுற ஒரு ஸ்லோகம் என்னன்னா, நாம சங்கீர்த்தனம் யஷ சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோதுக சமனஸ்தம் நமாமி ஹரிம்பரம். அதனால எல்லா பாவங்களையும் போக்க வல்ல, எல்லா நலங்களையும் வளங்களையும் கொடுக்க வல்ல, முக்தியை தரவல்ல பகவான் ஹரியினுடைய நாமத்தை நாம் சொல்ல வேண்டும். அதனால ஆழ்வார் இங்க பகவானுடைய பல்வேறு நாமங்களை, நிறைய நாமங்கள் இருக்கு பகவானுக்கு. அந்த நாமங்கள்ல மிக முக்கியமான நாமங்கள் சிலதை சொல்லி, இந்த மாதிரி உன்னுடைய பெயரை நான் சொல்ற மாதிரி நீ என்ன வெயின்னு கேட்கிறார், வரம் கேட்கிறார். நம்ம நேத்து வகுப்புல பார்த்தோம் இல்ல, பகவான் கிட்ட என்ன கேட்கலாமான்னு ஒரு மாதாஜி கேட்டாங்க. இது வேணும் அது வேணும், இந்த உடலை பராமரிப்பதற்கான விஷயங்களை பற்றி கேட்க தேவையில்லைன்றது உண்மை. இந்த உடலை பராமரிக்க வேண்டிய விஷயங்களுக்கு நம்ம கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பக்தியை கொடுங்கள். இந்த உலகத்துல துர்லபமான விஷயம், துர்லபம்னா கிடைக்காத விஷயம், இந்த உலகத்துல மிகவும் அரிதான விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா, உடனே எல்லாரும் பிளாட்டினம், வைரம், தங்கம் அப்படின்னு விலை உயர்ந்த பொருட்கள். ஆனா அது கூட கல்லு மாதிரிதான், மண்ணு மாதிரி தான், அழிந்து போகக்கூடியது. இந்த உலகத்துல மிக 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 முக்கியமான விஷயம் என்னன்னா, பகவானுடைய திருநாமத்தை சொல்லணும்ன்றதுதான். அதை நாம வரமா கேட்கணும்ட்டு நமக்கு சொல்லித்தரார். குலசேகர ஆழ்வார் எப்பவுமே பகவானுடைய திருநாமத்தை சொல்றவர், நமக்கு சொல்லித்தரார் என்ன கேட்கணும் அப்படின்ட்டு. நாம குலசேகர ஆழ்வார் மாதிரி அதே மாதிரி பாடி பகவான் கிட்ட பிரார்த்தனை செய்யணும். சில பக்தர்கள்லாம் இந்த ஊந்துமால ஸ்தோத்திரத்தை தினமும் பாடுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நாம முக்கியமான ஸ்லோகங்களையாவது தினமும் பாடணும். 53 பாட முடியலனாலும் எது சுலபமா வரக்கூடியதோ அதை பாடணும். நம்ம இப்ப இன்னையில இருந்து வகுப்புல இருந்து நீங்க தினமும் ஒரு நாள், இப்ப இது அடுத்த வாரம் வர்றதுக்குள்ள மனப்பாடம் பண்ற டாப் 10 பக்தர்கள் படிக்கலாம். எல்லாருமே டாப் 10 வரணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அதனால இந்த உச்சரிப்பெல்லாம் நல்லா கேட்டுட்டு, இப்பெல்லாம் யூடியூப்ல நிறைய பேர் இதெல்லாம் பாடுறாங்க. திரும்ப திரும்ப கேட்டு வேற எதையோ யோசிக்கிறதுக்கு பகவானுடைய எந்த ஸ்லோகங்களை, பகவானை போற்றி பாடக்கூடிய எந்த ஸ்லோகங்களை, அவரிடம் பிரார்த்தனையாக வைக்கக்கூடிய இந்த முக்கியமான ஸ்லோகத்தை நீங்க படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும்னு கேட்டுட்டு ஆரம்பிக்கிறேன். அவர் பகவானை பிரார்த்திக்கிறார். என்ன பிரார்த்திக்கிறார்னா, நான் உன்னை இந்த மாதிரி கூப்பிடுற மாதிரி நீ என்ன வை. ஏன்னா எனக்கு புத்தி கிடையாது, எனக்கு நாமத்துல சுவை இருக்கா இல்ல, எனக்கு நாமத்தை சொல்றதுக்கு விருப்பமே இல்லை. நான் மஞ்சக்காமால நோயில இருக்கிறேன். மஞ்சக்காமால நோயில இருக்கிறவனுக்கு போய் வாயில நீங்க கற்கண்டு போட்டீங்கன்னு வச்சுக்கலாம், துப்பிடுவர். இதான் வைத்தியமே மஞ்சக்காமாலைக்கு. மஞ்சக்காமாலைக்கு வைத்தியம் தினமும் மருந்து கொடுப்பாங்க. மருந்து கொடுக்கறதோட சேர்த்து அவங்க ஒரு கற்கண்டியும் கொடுப்பாரு வைத்தியர். அந்த கற்கண்டை தினமும் வாயில போட்டு சப்பணும். அப்ப அந்த நோய் இருக்கிற வரைக்கும் கற்கண்டு சுவைக்காது. அவனுக்கு தெரியாது என்னவோ மருந்து கொடுத்துருக்கிறார் மருத்துவர்னு நினைப்பான். ஆனா உண்மையில் எப்போ நோய் தீருதோ அப்ப அந்த கற்கண்டு இனிக்க ஆரம்பிக்கும். இப்ப நமக்கெல்லாம் நாம ருச்சி கிடையாது. அதனால அதற்கும் பிரார்த்தனை தான் செய்யணும். பகவானே நாம ருச்சி இல்லை. துர்தெய்வம் இத்ரிஷும் இஹாஜானி நானு ராகக. ராககன்னா பிரியம் இல்லை. துர்தெய்வம் என்ன ஒரு ஒரு துரதிர்ஷ்டவசம், ஒரு அன்லக்கி சுச்சுவேஷன் என்ன என்கிட்ட இருக்குதுன்னா, என்ன ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத நிலை, என் நிலை என்னன்னா துர்தெய்வம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இத்ரிஷம் இஹாஜானி நானு ராகக. எனக்கு நாமத்தின் பேர்ல எனக்கு ருச்சி இல்லை. அதனால பகவானே நீயா அந்த ருச்சியை எனக்கு கொடுத்துரு, என்ன தள்ளி தள்ளி விடுன்னு சொல்றது. நானா போகிறதுக்கு எனக்கு தெரியாது, யாராவது பிடிச்சி தள்ளிட்டே இருக்கணும். என்ன பக்தி பாதையில கூட தள்ளிக்கிட்டே இருந்தாதான் நான் போவேன். அந்த மாதிரி பகவானே உன்னுடைய நாமத்தை நான் சொல்ற மாதிரி வைப்பா அப்படின்னு பிரார்த்தனை. இது இந்த பிரார்த்தனையில முதல்ல எடுத்த உடனே எப்பவுமே பக்தியில நேரடி கிடையாதுன்னு நமக்கு தெரியும். அதுல முக்கியமா தாயாரோட வச்சுதான் பெருமாளை வணங்கணும்.
ராதாராணி இல்லாம கிருஷ்ணர் கிடையாது. எப்பவுமே கிருஷ்ணர் ஒத்தையில நிக்க மாட்டார், ராமர் ஒத்தையா நிக்க மாட்டார், நரசிம்மர் ஒத்தையா நிக்க மாட்டார். எப்பொழுதும் பட்ட பரிவர்த்தனத்தோட நிப்பார். முக்கியமா தாயாரோட கண்டிப்பா இருப்பார். அப்போ ஸ்ரீ அப்படின்னாலே முதல்ல பாருங்க எவ்வளவு மங்களகரமா ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ அப்படின்றாரு. ஸ்ரீ வல்லப. வல்லப அப்படின்னா லக்ஷ்மியின் கணவரே அப்படின்றாங்க. ஸ்ரீவல்ல பேதி. வல்ல பேதி இத்தினா இவ்வாறு இவ்வாறுன்னு நான் சொல்லணும். ஸ்ரீவல்லபரேன்னு சொல்லணும், வரதரேன்னு சொல்லணும், பக்தர்களுக்கு பிரியமானவரேன்னு சொல்லணும், உங்க பெயரை உங்கள் திருநாமத்தை நான் உச்சரிக்க வேண்டும்னு சொல்றாரு. அதனால்தான் இத்தி இத்தி இத்தின்னு வரும். இந்த ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா அது என்ன இத்தி இத்தினா இந்த மாதிரி நான் சொல்லணும், இந்த மாதிரி என்ன சொல்ல வெய் நீ அப்படின்னு கேட்கிறார். இப்ப ஸ்ரீவல்லபேதி நீங்கள் லக்ஷ்மியின் கணவரே அப்படின்னு ஆரம்பத்திலே தாயாரை தான் முதல்ல நம்ம வணங்கணும். எந்த கோயிலுக்கு போனாலும் அவளுடைய கருணை, அவளுடைய ரெக்கமெண்டேஷன் இருந்தாதான் நமக்கு வந்து கிருஷ்ணர் திரும்பி பார்ப்பார். ராதாராணி ரெக்கமெண்டேஷன் பண்ணலைன்னா நமக்கெல்லாம் கிருஷ்ணர் கிடையாது. அதனால்தான் நம்ம கிருஷ்ணான்னு சொல்றோம், ஹரே கிருஷ்ணான்னு சொல்றோம். ஹரே என்பது ராதாராணியை குறிக்கும், ஸ்ரீமதி ராதாராணியை குறிக்கும். ஹரே என்ற சொல் ஸ்ரீமதி ராதா. நாம வந்து வெறுமனே கிருஷ்ணரை கூப்பிடுறது இல்லை, ஹரே கிருஷ்ணான்னு தான் சொல்றோம். அப்ப தாயாருடைய கருணை இருந்தாதான் தந்தை கிடைக்கும். அதனால தாயை நாம சரணடைகிறோம். ஸ்ரீவல்லபரே, லக்ஷ்மியின் கணவரே, வரதேத்தி, வரம், வரதன்னு பேரு பகவானுக்கு. உங்களுக்கு தெரியும், காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாள் வரம் கொடுப்பவர்ல சிறந்தவர். நீங்க வேற எங்கன்னா போனீங்கன்னா, வேற தேவி தேவர்கள் கிட்ட போனோம்னா, இத கொடு, தனம் தேஹி, யசம் தேஹி, ஏதா இத தேஹி தேஹினா குடு குடு, இத கொடு அதை கொடு அப்படின்னு கேட்கறது. அதெல்லாம் அவங்க எல்லாம் கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்லலை. நீங்க ஒரு பணக்காரன் வீட்டுக்கு போனீங்கன்னா கூட இலவச பிரியாணி கொடுப்பான். அரசியல்வாதிகள்லாம் இலவச பிரியாணி, ஓட்டு போடுறதுக்கா 1000 ரூபாய் 2000 ரூபாய் அப்படி கொடுக்குறாங்க. அவங்க எல்லாம் வரம் கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு வரம் கொடுக்குறாங்க. ஆனா அந்த வரம் கொடுப்பவர்ல சிறந்தவர் வந்து கிருஷ்ணர். வரதேத்தி, வரம் கொடுப்பவர் சிறந்தவர் வரதராஜன். என்ன கேட்டாலும் கொடுப்பார், இல்லைன்னு சொல்ல. ஆனா உங்களுக்கு எது நல்லது பண்ணுமோ அதை கொடுப்பார். அதான முக்கியமா. நமக்கு எது நன்மை செய்யுமோ அதை கொடுப்பார். அதான் உண்மையான அன்பு. தேவி தேவர்கள் கிட்ட எல்லாம் போனோம்னா அவங்க கொடுத்துருவாங்க, நீங்க எதை கேட்டாலும் கொடுத்துருவாங்க. அது நமக்கு நன்மை பயக்கமா தீமை பயக்கமா அதெல்லாம் கிடையாது. நீ கேட்ட உனக்கு கொடுத்துட்டேன், அவ்வளவுதான், சரியா போச்சு. உன் தலையத்துல இருந்தா கொடுத்துருவாரு. ஆனால் பகவான் கிட்ட போனீங்கன்னா அப்படி கிடையாது. அது உங்களுக்கு நன்மை பயக்கும் என்றால் கொடுப்பார், இல்லைன்னா கொடுக்க மாட்டார். உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயங்களை கொடுப்பார். அதனால வரம் கொடுப்பவர்களில் சிறந்தவர். முக்கியமான வரம் ஒண்ணு இருக்கு. ரெண்டு முக்கியமான விஷயத்தை பக்தர்கள் வந்து விரும்புறோம். ஒண்ணு முக்தி. முக்தினா இந்த மற்ற முக்திகள் கிடையாது, பகவானோட இருக்கக்கூடிய ஆன்மீக உலகத்துல இருக்கக்கூடிய முக்தி. அதுக்கப்புறம் நம்ம விரும்புற விஷயம், மிக முக்கியமான விஷயம், எங்க இருந்தாலும் அவருடைய பக்தி தொண்டில் ஈடுபடுவது இல்லையா? அது வந்து அதுதான் முக்கியம். அதுதான் நம்ம சம்பிரதாயத்துல கிருஷ்ண பிரேமைன்னு சொல்றோம். கிருஷ்ண பிரேமையை அடையிறது தான் கௌடிய சம்பிரதாயத்தினுடைய மிக முக்கியமான குறிக்கோள். அப்ப அதை கொடுப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாராலையும் கொடுக்க முடியாது. நமோ மகாவாதன்யாய கிருஷ்ண பிரேமை பிரதாயத்தே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாமினே கௌரத்விஷய நமக. கிருஷ்ண பிரேமையை கொடுக்கக்கூடிய சக்தி கௌரங்கருக்கு தான் உண்டு. ஏன்னா அவரே கிருஷ்ணர் தான். அதனால வரம் கொடுப்பவர்ல மிக உயர்ந்த வரம் எதுன்னா கிருஷ்ண பிரேமை. அதனாலதான் இதெல்லாம் கேட்காதீங்க, கிருஷ்ண பிரேமை கிடைச்சிடுச்சுன்னா மத்ததெல்லாம் தானா வரும், வரல அதை பத்தி கவலையே வேண்டாம். எத்தனையோ பிரச்சனைகள் நமக்குள்ள இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா கேட்கறதுலயே மிக உயர்ந்த வார்த்தை நம்ம கேட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த மத்ததெல்லாம் நம்மளால சுலபமா தாண்ட முடியும். நீங்க படிக்கிறீங்க, ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கிறீங்க. படிக்கும்போது நீங்க வந்து 10ஆம் கிளாஸ் படிச்சு பாஸ் பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அதுல அப்ப 10ஆம் வகுப்பு படித்து முடித்து அதுல நல்ல தேர்ச்சி பெற்றார்னு ஒரு சான்றிதழ் வாங்கிட்டீங்க.
யாராவது உங்ககிட்ட வந்து நீங்க 1ஆம் கிளாஸ் பாஸா, நீங்க 2ஆம் கிளாஸ் பாஸா, நீங்க 5ஆம் கிளாஸ் பாஸா அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அதை விட உயர்ந்த நிலைக்கே வந்தாச்சு. அது போல கிருஷ்ண பிரேமையை அடைந்தவன் இந்த உலகத்துல அடைய வேண்டியது எதுவுமே இல்லை. அதுதான் மிக உயர்ந்த வரம். அதை தான் நம்ம கேட்கணும். அதை கொடுக்கிற வல்லமை வந்து பகவானுக்கு தான் இருக்கு. வல்லமை, அதை கொடுக்கக்கூடிய வல்லமை பகவானை தவிர வேற யாருக்கும் கிடையாது. அதனால வரம் கொடுப்பவர்கள்ல சிறந்தவர் வரதன் பகவான். தயா பரேதி, தயா பரேத்தினா கருணை கொண்டவர், அபார கருணை கொண்டவர், சாதாரண கருணை கிடையாது. அதுதான் நம்ம பாக்குறோம்ல. பூத்தனை பற்றி படிக்கும்போது ஸ்ரீமத் பாகவதத்துல அகோபக்கியம் ஸ்தனகால கூட்டம், தன்னுடைய ஸ்தனங்கள்ல விஷத்தை தடையிட்டு வந்தா ஒரு அரக்கி, பெண் அரக்கி. ஆனா அவளுக்கே முக்திய, அவளுக்கே தாய்ஸ்தானம் கொடுத்தியே, உன்னுடைய கருணைய நான் என்னன்னு சொல்றது. அகோபக்கியம் ஸ்தனகால கூட்டம் ஜிஹாம் ஷயாயா பயதி சாதவி லேபே கதிம் தாத்திம் உச்சிதம் தத்தோன்யம் கம்பாதயாலும் சரணம் பிரஜேம. இதை விட யாராவது கருணை வாய்ந்தவங்கள நான் சரணடைய முடியுமா? கம்பா தயாலும் சரணம் பிரஜேம. இதை விட யாராவது ரொம்ப கருணை கொடுக்குறவங்க உலகத்துல யார் இருக்கிறா? தன்னுடைய ஸ்தானங்கள்ல விஷத்தை தடவி உனக்கு விஷம் கொடுக்க வந்தவளுக்கே நீ வந்து தாயார் ஸ்தானத்தை கொடுத்துட்டுனா, உன்னை விட யாராவது அபார கருணை கொண்டவங்க இருக்க முடியுமா அப்படின்னு சுகதேவ கோஸ்வாமி பாகவதத்துல பாடுறார். அப்போ கருணையே கொடுக்கிறவங்கள உயர்ந்தவர் கிருஷ்ணர். ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி பார்த்துட்டோம். இப்ப இந்த ஒரு வரியில 14 வார்த்தைகள் வருதாம் பாருங்க. ஸ்ரீவல்லபே ஸ்ரீ வல்லபேதி வரதேதி தயாபரேதி 14 வார்த்தைகள் வருது. இந்த பாடலை, இந்த ஸ்லோகத்தை எழுதினவர் இந்த குலசேகர ஆழ்வார். கூடவே சேர்ந்து அது ஒரு பாடலா, அது ஒரு அழகான கவிதையா எழுதியிருக்கிறார். அதுல வந்து இந்த கவிதைக்கு வந்து வசந்த திலகம்னு பேராம். இந்த நயத்துக்கு, இந்த கவிதை நயத்துக்கு என்ன பேரு? வசந்த திலகம். இந்த வசந்த திலகம் இதே மாதிரி ஒரு மீட்டர்னு சொல்லுவாங்க. மீட்டர்னா அந்த ஸ்லோகத்துல வரக்கூடிய அந்த என்ன சொல்றது, அது அந்த லைன்ஸ், அந்த எந்த ஸ்வரம் ஸ்லோகத்துல வரக்கூடிய ஸ்வரம், அந்த ஸ்வரம் வந்து 4 வரியிலையும், இப்ப 4 வரி ஸ்லோகம் இது, இந்த 4 வரியிலையும் 14 அந்த பாடுற விதம், இந்த வசந்த திலக ராகம், இதே ராகத்துலதான் பிரம்ம சமிதாவும் இருக்கான். அப்ப பக்தியோட சேர்ந்து அவர் வந்து அறிவு கூர்மையும் பலமா இருந்திருக்கு குலசேகர ஆழ்வாருக்கு. அவர் சமஸ்கிருத ஞானியா இருந்திருக்கிறார். அதனால அவ்வளோ அழகா பகவானை புகழ்ந்து பாடி இப்படி நான் உன்ன பாடணும் அப்படின்னு கேட்கிறார். அடுத்து பக்த பிரயேதி. பகவானுக்கு பல குணங்கள் இருக்கு. அதுல மிக முக்கியமான குணம் இதான், பக்தர்களுக்கு பிரியமானவர். நேத்து ஒரு ஸ்லோகம் நம்ம பார்த்தோம் பகவானை பற்றி. சமோகம் சர்வபூதேஷு நாமே துவேஷோ அஸ்தின பிரிய ஏபஜந்தி தூமாம் பக்தையா மயி தேதேஷு சாப்பியகம் அப்படின்னு பகவத்கீதை 9:29 பார்த்தோம். அந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, பகவான் அனைவருக்கும் சமமானவர். பகவானே சொல்றார், நான் அனைவருக்கும் சமமானவன், எனக்கு மிக பிரியமானவனோ எனக்கு மிகப்பெரிய எதிரியோ யாரும் இல்லை, நான் எல்லாருக்கும் சமம், எல்லாருமே என் குழந்தைகள் தான், எல்லாருமே எனக்கு சொந்தமானவங்க தான். ஆனால் அடுத்த வரிய பார்க்கிறோம். ஆனால் ஏ பஜந்தி தூமாம் பக்தையா, எந்த ஒரு பக்தன் என்னையே நினைச்சு என்கிட்டயே வரணும்னு நினைக்கிறானோ, மயி தேதேஷு சாப்பியகம், அவனுக்கு நான் நண்பன் ஆகிறேன், அவன் எனக்கு நண்பன் ஆகிறான்னு சொல்றார். அவர் எல்லாருக்கும் ஒரு தாய், நான் நேத்து சொன்ன ஒரு தாய் எல்லாருக்கும் பொதுவானவள் தான். ஆனா எந்த குழந்தை அவள் பின்னாடியே சுத்தி சுத்தி வருதோ அந்த குழந்தைக்கு அவ கவனத்தை தர வேண்டிய கட்டாயத்துல மாட்டிக்குவா.
அதனால இங்க பக்த பிரிய நாமே பக்த பிரணஷ்யத்தின்னு சொல்லிட்டு பகவத்கீதையிலேயே கிருஷ்ணர் என்னுடைய பக்தன் அழிவதில்லை, அதை நீ பிரகடனப்படுத்து அப்படின்னு அர்ஜுனனுக்கு சொல்றார். இப்ப பகவானுடைய மிக உன்னதமான ஒரு குணம் என்னன்னா பக்தர்களுக்கு பிரியமானவர். எப்படி பிரியமானவர் அப்படின்றத நம்ம பாகவதத்துல இருந்து கொஞ்சம் பார்த்துடலாம். பகவான் எப்படி பிரியமானவர். ஒரு முறை அம்பரீஷ மகாராஜர் ஒரு பெரிய பக்தர், ஒரு ராஜா, இந்த உலகத்துக்கே ராஜா. அவர் எப்போதும் பக்தி தொண்டு செய்வார். அவர் ஏகாதசி இருக்கிறது இல்லாம மற்றவர்களையும் விலங்குகளை கூட ஏகாதசி இருக்க வச்சாராம். ஏகாதசி முடிக்கிற நேரத்துல துர்வாசர் வீட்டுக்கு வந்துட்டார், அரண்மனைக்கு வந்துட்டார். சரி, 2 பேரும் சேர்ந்து ஏகாதசி விரதம் முடிக்கலாம், ஏகாதசி விரதத்தை முடிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்தாங்க. அந்த நேரத்துல இவர் போய் குளிக்க போயிட்டு வந்தார். துர்வாச முனிவர் குளிக்க போனவர் அவர் ஏதாவது சோதனை பண்ணுவார், இல்ல தாமதமா வந்துட்டார். அது ஏகாதசி பாராயணம் பண்ணி முடிக்கணும். பிராமணர்கள்லாம் சொன்னாங்க, நீங்க ரொம்ப விரதம் இருந்துட்டீங்க, தண்ணி குடிங்க, தண்ணி குடிச்சா விரதம் முடிச்சதுக்கும் சமம், முடிக்காததுக்கும் சமம். அவர் வந்தாருன்னா அவரோட சேர்ந்து அன்னம் சாப்பிடலாம், தண்ணி மட்டும் 3 சொட்டு தான் குடிப்பார். அதற்கு துர்வாசருக்கு கோபம் வந்துருது, என்னை விட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டியே அப்படின்னு. அப்ப அம்பரீஷ் மகாராஜரை கொல்ல வர்றார் ஒரு பூதத்தை விட்டு. அம்பரீஷ் மகாராஜர் எதிர்த்து நிக்கல, பகவானை சரணடைஞ்சு பகவானுடைய நாமத்தை எப்பவும் சொல்ற மாதிரி சொல்றாரு. ஆனா பகவானுடைய ஆயுதமாகிய சக்கரத்தாழ்வார் சும்மா இருக்குல்ல, என் பக்தனுக்கு இப்ப ஆபத்துன்னா பகவான் வரதுக்கு முன்னாடி சக்கரத்தாழ்வார் வந்து அந்த பூதத்தை கொன்னுட்டு துர்வாசரையே கொல்ல போயிடுச்சு. அப்ப துர்வாசரை அங்க போய் இங்க போய் கடைசியில பெருமாள் கிட்ட வந்தவன பெருமாள் சொல்றார், அகம் பக்த பராதீனோ ஹி ஆஸ்வதந்திர இவத்வஜ சாதுவீர் கிரஸ்த ஹிருதயோ பக்தைர் பக்த ஜனப்பிரிய. நான் முற்றிலும் என் பக்தர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறேன். உண்மையில் பக்தர்களுக்கு நான் அடிமைப்பட்டவன். எனது பக்தர்கள் பௌதிக ஆசைகளை முற்றிலும் துறந்தவர்கள் என்பதால் அவர்களுடைய இதய ஆழத்தில் மட்டுமே நான் அமர்ந்தவனாக இருக்கிறேன். என் பக்தனின் பக்தர்களும் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள். அதனால் என் பக்தனை பற்றி சொல்ல தேவையில்லை. ரொம்ப அழகா சொல்றார் பகவான் அம்பரீஷ் மகாராஜருக்கு. நீ வந்து என்ன காப்பாத்துன்னு சொல்றியே, நான் ஒன்னும் வைகுண்டத்துல எல்லாம் இல்லை, நான் எங்க இருக்கேன், பக்தர்களுடைய இதயத்துல இருக்கிறேன். நான் என் கட்டுப்பாட்டுல இல்ல, நான் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறேன், நான் பக்தர்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறேன். நீ போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேளு. அவன் மன்னிச்சான்னா தான் இந்த சக்கரத்தாழ்வாருக்கு போவார், இல்லைன்னா அவர் உன்னை வெட்டி தான் கொன்னுடுவார். முதல்ல மரியாதையா போய் அம்பரீஷ் மகாராஜர்கிட்ட மன்னிப்பு கேளு, அப்புறம் எல்லாம் சரியாயிடும்னு சொல்றாரு. அப்ப பகவான் எவ்வளவு பிரியமா இருக்கிறார் பாருங்க. நான் என் கட்டுப்பாட்டுல இல்ல, பக்தர்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறேன்னு சொல்றாரு. இதே ஒரு லீலை. பகவானை தரிசிப்பதற்கு சிவபெருமான் விருந்தாவனத்துக்கு வர்றார். கை குழந்தையா சின்ன குழந்தைய பார்க்கணும், பாலகிருஷ்ணரை பார்க்கணும்ட்டு ஆசைப்பட்டு வர்றார் சிவபெருமான். யசோதை குழந்தை கையில வச்சிருக்கிறா. சிவபெருமான் வந்து வேற வேஷத்துல வர்றார், ஒரு சாது மாதிரி, கழுத்துல பாம்பு இருக்கு, ஜடாமுடி இருக்கு, கமண்டலம் இருக்கு. அதோட வந்தா குழந்தைய எப்படி கொடுப்பா யசோதா? அப்ப பகவானை இவர் பிரார்த்திக்கிறார், இந்த அம்மா கொடுக்க மாட்டேன்றாங்க. நான் என் கட்டுப்பாட்டுல இல்ல, அந்த அம்மா விரும்பினாதான் உனக்கு கிடைக்கும். நிறைய நேரங்கள்ல இது கூட நடக்கும், பூஜை பகவான் வரம் கொடுத்தாலும் பூஜாரி கொடுக்க மாட்டாருன்னு. அது போல ஏன்னா பகவான் பக்தர்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறார். அதனால பக்தர்களை தான் நம்ம முதல்ல வணங்கணும். மதுரகவி ஆழ்வார் மாதிரி நம்மாழ்வார வணங்கிய மதுரகவி ஆழ்வார் போல நம்ம பக்தர்களுக்கு தான் முதல் சரணம் செய்யணும். பக்தர்கள் விரும்பினா பகவான் விரும்புவார், பக்தர்களை திருப்தி செஞ்சோம்னா பகவான் திருப்தி அடைவார். அதனால அவர் பக்த பிரியேதி, அவர் பக்தர்களுக்கு பிரியமானவர் என்று நாம் வணங்க வேண்டும். பவலுண்டன, பவ அப்படின்ற வார்த்தைக்கு ரொம்ப பெரிய அர்த்தம் இருக்கு. பவலுண்டன, பவ அப்படின்னா பவசாகரம், சம்சாரம் அப்படிலாம் பொருள் உண்டு. சில நேரத்துல நம்ம ஆசீர்வாதம் பண்ணும்போது சௌபாகியவதி பவ, புத்திரவதி பவ சொல்றோம்ல. பவ அப்படின்னா அந்த மாதிரி ஆகு அப்படின்னு அர்த்தம்.
இந்த உலகமே மாறிக்கொண்டே இருக்கும். பவன்றது நல்லதுக்கும் சொல்றாங்க. இந்த உலகத்தை சொல்லும் போதும் பவ அப்படின்ற வார்த்தை வந்து உலகம் என்பது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. உலகம் என்பது துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியது. பவலுண்டன அப்படின்னும் போது இந்த பிறப்பு இறப்பு நோய் முதுமை என்ற அந்த பவசாகரம் அதை கொள்ளையடிப்பு. லுண்டன் அப்படின்னா கொள்ளையடிக்கிறது, அதை நிறுத்துறதுன்னு அர்த்தம். நாம இந்த உலகத்துல பிறந்து மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய பிறப்பு இறப்பு நோய் முதுமை என்ற சக்கரத்துல சுற்றி கொண்டே இருக்கின்ற இந்த உலகத்தில வாழ்க்கைய அதை நிறுத்துறவரே அப்படின்னு அர்த்தம். பவலுண்டனா இந்த துன்பம் கொடுக்கக்கூடிய பிறவிதோறும் துன்பம் கொடுக்கக்கூடிய பிறப்பு இறப்பு நோய் சக்கரத்தை நிறுத்துபவரே அப்படின்னு அர்த்தம். கோவித அப்படின்னா கோவி அப்படின்னா அதை அந்த நிறுத்துறதுல கை தேர்ந்தவரே, நிபுணரே அப்படின்னு சொல்லலாம். நிபுணர் ஏன்னா வேற யாரும் அதை நிறுத்த முடியாது. நம்ம பார்க்கிறோம்ல, சிவபெருமான் கிட்ட பஸ்மாசுரன் ஒரு அசுரன் போய் வரம் கேட்கறான், சாகா வரம் கேட்கறான். சிவபெருமான் சொல்றார், நான் அதெல்லாம் தர முடியாது. அப்போ அதனாலதான் அவன் வந்து என்ன சொல்றான், நான் யார் தலைமையில கை வச்சாலும் அவங்க எரிஞ்சிடணும் அப்படின்ற வரம் கேட்கறான். இப்ப இங்க சிவபெருமான் பேசும்போது சிவபெருமான் சொல்றார், பிரம்மதேவர் சொல்றார், இவங்க எல்லாம் சொல்றாங்க, நாங்க வந்து சாகா வரம் எல்லாம் தர முடியாது, சாகா வரம் நான் தர முடியாது, முக்தியை நான் தர முடியாதுன்னு தெளிவா சொல்றாங்க. எல்லா தேவி தேவர்களும் சொல்லுவாங்க. கேட்டோம்னா வேற ஏதாவது கேட்டோம்னா கொடுத்துருவாங்க. அந்த யார் தலையிலனா கை வைக்கிற அவங்க எரியணும், சரி போ தத்தாஸ்து, நான் இதனால சாகக்கூடாது அதனால சாகக்கூடாதுன்னு கேட்கறான்ல இரணிகசிபு, அதெல்லாம் தத்தாஸ்து கொடுத்துட்றாங்க. ஆனால் சாகாவரம் முக்தி அதெல்லாம் வந்து முகுந்தன் தான் தர முடியும். அதனாலதான் முகுந்தன்னு பேரு. அதனாலதான் கடைசியில முகுந்தா. முக்தியை தர வல்லவர் கிருஷ்ணர் மட்டும்தான். அதனால இந்த பவசாகர துன்பத்தை தடுத்து நிறுத்துவதில் கை தேர்ந்தவர் கோவித அப்படின்னா கை தேர்ந்த நிபுணர் அப்படின்னு சொல்றார். பவலுண்டன கோவிதேதி நாதேதி. நாதே அப்படின்னா நாதரேன்னு சொல்றோம். இந்த நாதரே நிறைய இடத்துல பாக்குறோம். ஏ நாதா, ஏ நாதரே. நிறைய பக்தர்கள் வந்து ஏ மத் பிராணநாதா, பிராணநாதா, ஜெகநாதா, கோபிநாதா, இந்த மாதிரிலாம் ராதாநாதா அப்படின்னு நிறைய நாத் இருக்கு இல்லையா. ரகுநாதா. நாதா அப்படின்னா தலைவனே அப்படின்னு அர்த்தம். பில்லுமங்கல டாக்கூர் கூட ஒரு அழகான பாட்டுல பாடுறார். ஏ தேவ ஏ தைத்த ஏ புவனைக்க பந்தோ ஏ கிருஷ்ண ஏ சபல ஏ கருணைக்க சிந்தோ ஏ நாத ஏ ரமண ஏ நயனாபிராம ஏ ஆஹா கதாத்து பவிதாசி பதம் திரிஷோர் மே அப்படின்னு ஒரு பாடல்ல, கிருஷ்ண கதாமிருதம்ன்ற பாடல்ல பில்லுமங்கல டாக்கூர் நாதா நாதான்னு பாடுறார். நாதா என்ன என்னுடைய தலைவனேன்னு அர்த்தம். பெண்களுக்கெல்லாம் வந்து பிராணநாதர் வந்து கணவர், பிராணநாதர். பிராணநாதா எல்லாருக்குமே கிருஷ்ணர் தான். கணவர் வந்து சில இடங்கள்ல பிராணநாதா அப்படின்னு சொல்லுவாங்க மனைவிகள். அப்ப நாதன் அப்படின்றது வந்து பகவானுக்கு தான். நிறைய நாதர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ நாதர்கள். மேகநாதன் அப்படின்னு பேரு. யாருக்குன்னா தெரியுமா மேகநாதன் யாரு? இந்திரஜித்து தாங்க மாதாஜி. இந்திரஜித். எனக்கு இது வந்து எனக்கு ஒரு வித்தியாசமான, என்னுடைய தாத்தா பேரு, என்னுடைய அப்பாக்கு அப்பா பேர் மேகநாதன். எனக்கு ரொம்ப கோபம் இப்ப புரிஞ்சதுக்கு அப்புறம். அப்ப தெரியாது. எங்க தாத்தா பேரு மேகநாதன், அப்பா பேரு குருநாதன், அண்ணன் பேரு ரகுநாதன். ஏதோ திருந்திட்டாங்க, நடுவுல குருநாதன் வந்தாரு, அப்புறம் ரகுநாதர் மாத்திட்டாங்க. ரகுநாதன், ராமச்சந்திரா, ஸ்ரீராமர். இவங்க பாருங்க, என்னுடைய தாத்தா ஏன் மேகநாதர்னு யார் வச்சாங்க பேருன்னு தெரியல. ராமருக்கு எதிரானவர் யாருன்னா அந்த மாதிரி பேர் வச்சிருந்தாங்கன்னா நாங்க மாத்திருவோம். ஒரு
ஒரு புது பக்தருடைய பெயர் இந்திரஜித்து. நான் சொன்னேன் ஜித்தை எடுத்துடலாம், இந்திரான்னு வச்சிடலாம். ஏன்னா இந்திரன் வந்து எப்படியோ நம்ம கட்சி தானே, இந்திரஜித்து எதிர்கட்சி, இந்திரன் நம்ம கட்சி பக்தன். அதனால இந்திரதாஸ்ன்னு வச்சுக்கோங்க நீங்க உங்க பேரை, இந்திரஜித்து வேணாம் அப்படின்னு சொன்னேன். அதனால இந்த நாதா அப்படின்ற பேருக்கு வரும்போது இத்தனை விஷயங்கள் நமக்கு ஞாபகம் வருது. நான் ஒரிஜினல் நாதன் யாருன்னு பாத்தீங்கன்னா அவருதான், ரங்கநாதன் தான், மமநாதன். ரங்கநாதா மமநாதா, ரங்கநாதன் என்னுடைய நாதன் அப்படின்னு ஆழ்வார் பாடுறாங்க. ரங்கநாதா மமநாதா, நாதன் அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் நாதன், தலைவன், நம்முடைய தலைவன், இந்த உலகத்துக்கே தலைவன், எல்லாத்துக்கும் தலைவன். அப்ப நாதன் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அது கிருஷ்ணருக்கு மட்டும்தான், பகவானுக்கு மட்டும்தான். நாகசயனேதி, நாகத்துல சயனம் பண்ணிருக்கிறார் என்ற ஆதிசேஷன்ல சயனம் பண்ணிருக்கிறார். நாகசயனேதி ஜெகன்னிவாச, ஜெகன்னிவாசன இந்த உலகமே அவருள்ள இருக்கு, உலகமே அவர்கிட்ட அடைக்கலம் தங்கி இருக்கு. ஜெகன் நிவாச, ஜெகன்னா உலகம், நிவாசன உலகமே அவர் உள்ள இருக்கான். இந்த உலகமே அவர் உள்ள இருக்கிறத எங்க பார்த்தோம் நம்ம, யசோதை கிருஷ்ணரை வாய் திறந்து காட்டுன்னு சொல்றாங்க. அவர் மண் அள்ளி உள்ள போட்டுக்கிட்டாரு. வாய் திறந்து காட்டுங்கன்னா மண்ணெல்லாம் உள்ள முழுகிட்டாரு. இதை வந்து ஆச்சாரியர்கள் ஒரு இடத்துல வர்ணிக்கிறாங்க, ரொம்ப அழகான வர்ணனை இது. எல்லாரும் கிருஷ்ணர் விருந்தாவனத்துல லீலை புரிய வந்துட்டார். அப்ப அந்த பிரஜ மண்ணுக்கு எல்லாரும் நம்ம எல்லாம் ஆசைப்படுறோம்ல, பிரஜ மண்ணை எடுத்து அனுப்புங்க, மாயாப்பூர் மண்ணை எடுத்து அனுப்புங்கன்னு அனுப்புறோம். அது சாப்பிட்டு எப்படாவது நம்ம மாயாப்பூருக்கு போறது, எப்படா நம்ம விருந்தாவனத்துக்கு போறது. தினே எங்க ரங்க யாத்திரை, தினமும் காலையில இருந்த உடனே குலசேகர ஆழ்வார் தினே ரங்க யாத்திரை அப்படின்னு சொல்லுவாராம். தினமும் நம்ம ரங்க யாத்திரைக்கு போறோம், ஊரே அப்படி பேசுமா. அதனாலதான் நான் அந்த தனியன்ல அப்படி பாடுறோம், தினே ரங்க யாத்திரை. புஷ்யத்தே நகரே ரங்க யாத்திரை தினே, அந்த நகரமே குலசேகர ஆழ்வாரனுடைய திருவஞ்சிக்கலம்ன்ற நகரமே தினமும் ரங்க யாத்திரை போலாம்னு கிளம்பிடுவாங்க. அந்த மாதிரி நாம வந்து எப்படா நமக்கு வந்து மாயாப்பூர் மண்ணு கிடைக்கும், எப்படா நமக்கு விருந்தாவனம் மண்ணு கிடைக்கும் அப்படின்னு நிறைய பக்தர்கள் மண்ணு சாப்பிடுவாங்க. தினமுமே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே மெடிடேட் பண்ணுவாங்க, தியானம் பண்ணுவாங்க. நான் எப்ப போறது விருந்தாவனத்துக்கு, நான் எப்ப போறது மாயாப்பூருக்கு அப்படின்னு. அப்ப இந்த தேவி தேவர்கள்லாம் கிருஷ்ணர் விருந்தாவன மண்ணை பார்த்துட்டு அதெல்லாம் எங்களுக்கு கொடுங்களேன், 33 கோடி தேவி தேவர்களும் பிச்சை கேட்டாங்களாம். கொஞ்சோண்டு கொடுங்க கிருஷ்ணா, உங்களுடைய திருவடிய பட்டிருக்கு, தூசு பட்டிருக்கோம், அதெல்லாம் நாங்க சாப்பிடணும், கொடுங்களேன்னு எல்லாம் கேட்டாங்களாம். தனித்தனியா எல்லாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன், நான் வாயில போட்டுடுறேன், நீங்க எல்லாம் உள்ள உட்காந்து எல்லாத்தையும் யாருக்கு எவ்வளவு வேணுமோ சாப்பிட்டுருங்கன்ட்டு வாயில போட்டுருந்தோம் அப்படின்னு ஒரு ஒரு ஓமானம், ஆச்சாரியர்கள் விளக்கம். அப்படி போட்ட உடனே இந்த மத்தவங்க எல்லாம் போய் இப்ப கலகம் வச்சுட்டாங்க தாயாருக்கு, யசோதைக்கு. இந்த மாதிரி மண்ணு சாப்பிட்றான் கிருஷ்ணன் அப்படின்னு. அப்ப அது நம்ம பாக்குறோம் அந்த அழகான லீலை. யசோதை வந்து பொய் சொல்ற நீ இல்லம்மா, நான் மண்ணு சாப்பிடலம்மா, இவங்கெல்லாம் பொய் சொல்றாங்கம்மா, நான் மண்ணு சாப்பிடலம்மா. அப்ப வாயை திறந்து காட்டு, நம்ம பொதுவா ஏதாவது ஒரு வேலை செஞ்சிடணும். செஞ்சீங்களா செஞ்சோமே, நீங்களே வந்து பாருங்க அப்படின்னு சொல்றோம்ல, நிஜமா நீங்க வந்து பாருங்க அப்படின் போது சரி நான் உங்களை நம்புறேன் அப்படின்னு நம்ம விட்டுருவோம்ல சில காரியங்களை. ஆனா அவங்கள விட்டுறோம். ஆனா யசோதை நம்பல கிருஷ்ணர். நான் உன்னை நம்ப மாட்டேன், வாயை திறந்து காட்டுன்னு வாயை திறந்து காட்டிட்டாரு. இப்ப வாயை திறந்து காட்டினவொடனே யசோதை மயக்கட்சி விழுந்தா, அதெல்லாம் யூசுவல் கதை நமக்கு. ஆனா இங்க ஆச்சாரியர்கள் எப்படி சொல்றாங்கன்னா, யசோதை நினைச்சாலாம் என் குழந்தை எவ்வளோ சுட்டித்தனம்னா அந்த உலகத்தையே எடுத்து முழுங்கிடுச்சு, உலகத்தையே விழுங்கினவன், உலகத்தை விழுங்கிய பெருவாயன் என் மகன் அப்படின்னு நினைக்கிறான் யசோதை. அப்ப ஜெகன் நிவாசம், இந்த உலகமே அவனுள்ள வாசம் புரிகிறது, இந்த உலகமே அவனை நம்பி இருக்கிறது, உலகமே அவனுள்ள இருக்கு. இதை நான் வந்து ஆலாபினம் அப்படின்னா தினமும் ஓதணும். இந்த மாதிரி உன்னுடைய பெயர்களை ஸ்ரீவல்லபா, வரதா, தயாபரா, பக்தபிரியா, கோவிதா, நாதா, நாகசயனா, ஜெகன் நிவாசா அப்படின்னு சொல்லிட்டு அலாபினம்
ஓதணும். எப்படி? பிரதி தினம். பிரதினா தினமுமே, தினம்னா தினமுமே, பிரதி தினம் ஒவ்வொரு நாளும் குரு என் மீது கருணை வைங்க தயவு செய்து. முகுந்தா, குருமாம் முகுந்தா, எனக்கு இந்த வரத்தை கொடு முகுந்தா. முகுந்தான முக்தியை அளிப்பவனே, முக்தியை அளிப்பவனே முகுந்தா. முகுந்தா பகவானுக்கு மட்டுமே முக்தியை அளிக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. அதனால பகவானே எனக்கு இந்த வரத்தை கொடுங்கள். நான் வரம் கேட்கணும்னா என்ன வரம்னா யாச்சே? நான் எனக்கு எந்த வரம் வேணும், இது வேணும் அது வேணும் நான் கேட்கல. நான் என்ன வரம் கேட்கிறேன்? உன் நாமத்தை சொல்லக்கூடிய அறிவை. தினம் தினம் உன் நாமத்தை நான் சொல்ல வேண்டும். ஏன்னா உன் நாமத்துக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லை. பல்வேறு நாமங்களால் போற்றி பாடப்படுகின்ற உன்னை எப்பொழுதும் நான் நினைவு கொள்ள வேண்டும். எனக்கு ருச்சி இல்லை. துர்தெய்வம் இதృష్மிகா ஜானி நானு ராகக. எனக்கு ருச்சியே இல்லை. எனக்கு அந்த ருசி வேணும். எனக்கு ருசி கிடையாது. எனக்கு அந்த ருச்சியை கொடு, நாமத்தை ஜபிக்கக்கூடிய அறிவை கொடு அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்றார். இதோட நான் முடிக்கிறேன். பக்தர்களுக்கு இந்த பாடத்துல குறிப்பா இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டுட்டு அப்புறம் பொது சந்தேகங்களை நீங்க கேட்கலாம். ஹரே கிருஷ்ணன். ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரயேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகஷயனேதி ஜெகன்னிவாசேதி அலாபினம் பிரதிதினம் குருமா முகுந்தா. பொதுவான சந்தேகம், இந்த பாடத்துல சந்தேகம் எதனா இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்ப பக்தியில நாங்க எப்பவுமே உற்சாகத்தோட தொடர்ந்து செயல்படுறதுக்கு நீங்க தான் கருணை காட்டணும் வேண்டும். நாங்க வணங்கலாமா, பிரார்த்தனை செய்யலாமா? பகவான் கிட்ட தானே? ஆமா, ஆமா செய்யலாம். உன்னை கொண்டுதான் உன்னை அடைய முடியும். எனக்குன்னு ஒண்ணும் கிடையாது. எனக்கு அறிவே இல்லையே. இப்ப அந்த பிரார்த்தனை தான் இது. கண்டிப்பா பிரார்த்தனை செய்யலாம். நீ நீ என்ன தள்ளி விடு, என்னால நடக்க முடியாது, என்ன தூக்கின்னு போ, என்னால நடக்க முடியாது. குழந்தை சொல்லுது இல்ல, தூக்கு. எத்தனை குழந்தை சொல்லும் உங்க குழந்தைங்க? அது நடக்கிறதுக்கு சோம்பேறித்தனமோ என்னவோ, அம்மா இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் ஆரம்பிச்சிடும் குழந்தை, இல்லைன்னா ஓடும். ஆனா தூக்கு தூக்குன்னு அடம் பண்ணும் குழந்தை. அது மாதிரி நம்ம கிருஷ்ணரை வேண்டலாம். நீ தான் தூக்கின்னு போகணும், நான் நடக்க முடியாது. நீ தான் தள்ளின்னு போகணும், என்னால தள்ள இந்த பவசாகரத்தை நம்மால கடக்கவே முடியாது. அது பகவானுடைய கருணையினாலதான் முடியும். அந்த கருணையை யாசிக்க வேண்டும். அந்த யாசிக்கிறது பக்தி. கருணையை யாசிக்க வேண்டும்னா அவர் தூக்கின்னு போயிடுவாரு, அதனால நான் ஒரு முறை சொல்லிட்டு அப்படியே பேசாம இருக்கிறேன்றது இல்லை. தினமும் சொல்லணும். அவர் தூக்கும் வரை கதறி அழ வேண்டும். ஒரு குழந்தை அம்மா என்ன பண்ணுவா, குழந்தை தன்னுடைய கவனத்தை ஈர்க்குது அப்படின்னும் போது என்ன பண்ணுவா, முதல்ல ஒரு பொம்மையை கொடுப்பா. கிளி கிளி கிளின்னு பொம்மையை கொடுத்துருவா. இந்த மாதிரி சாவி போட்டு அந்த பொம்மையை கொடுத்துருவா. அது அந்த பொம்மையில இப்படி இப்படி மயங்கி விளையாடிட்டு இருக்கும். ஆனா அதுக்கு பசி வரும், ஒரு துன்பம் வரும், அந்த உடனே கத்தும், கத்தும். அப்பவும் அம்மா திசை திருப்ப பாப்பா. அந்த குழந்தை தாய் தான் வேணும்னு போது அந்த பொம்மைங்களெல்லாம் விசிறி விசிறி அடிக்கும். கத்துற கத்து அந்த தாய் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் ஓடி தூக்குற வரைக்கும் விடாது. இது அனுபவம் தாய்மார்களுக்கு எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி குழந்தையா நம்ம மாறணும். கிருஷ்ணர் என்ன தூக்குற வரைக்கும் நான் கத்திட்டே இருப்பேன், ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அவருடைய கவனம் நம்ம பேர்ல திரும்புற வரைக்கும் கத்தணும், கேட்கணும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். வத்சலமயி மாதாஜி கேளுங்க. கை உயர்த்தி இருக்கீங்க மாதாஜி. நீங்க சொன்னது கை தட்டுனுங்க மாதாஜி. கை தட்டுறீங்களா? ஓகே, கை உயர்த்தின மாதிரி இருக்கு. நன்றி நன்றி. சரஸ்வதி மாதாஜி. நம்ம இது ஹரிநாமம் சொல்லிட்டே இருக்கோம்ல மாதாஜி, அப்போ மனசுக்குள்ள வேற ஏதேதோ தாட்டெல்லாம் போகுது இல்ல மாதாஜி, அதுக்கு என்ன பண்றது மாதாஜி? யதோ யதோ நிಶ್ಚலதி மனச்சஞ்சலம் அஸ்திரம் ததஸ் நியம்னே ஏதாத் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு பகவத்கீதையில. யதோ யதோ மனச்சஞ்சலம், எங்கெல்லாம் மனசு போதோ அது திரும்பி இழுத்துன்னு வரணுமா, காதை பிடிச்சு திருகி இழுத்துன்னு வரணுமா.
அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மனசு எங்க ஓட ஓட வா வா இங்க வா இங்க வா இங்க வான்னு இழுத்து இழுத்து உட்கார வைக்கணுமா. அது ஒரு டெக்னிக். மனதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு நிறைய ஜபத்துல நிறைய சொல்லியிருக்கோம். எப்படியெல்லாம் என்ன எனக்கு என்ன பிரகாரம் என்ன எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளவு முயற்சியை மனசை வந்து கவனத்தோடு ஜபிக்கணும். இந்த ஜபத்தினுடைய மகிமையை நிறைய கேட்க கேட்க மனசு இங்க அங்க ஆடாது. ஒரே நேரத்துல காலையில எழுந்து 6 to 8, 5 to 7 அப்படி ஒரு ஃபிக்ஸ் டைம் தினமும் வச்சு அதுல பண்ணணும். இன்னைக்கு ஃபிக்ஸ் டைம்ல பண்ண முடியலனாலும் எந்த டைம்ல நம்ம ஜபம் பண்றோமோ அந்த டைமை வந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் எந்த ஒரு திசை திருப்பல்களும் இல்லாத மாதிரி பாத்துக்கணும். எங்க இருந்தாலும் சரி. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த முக்காடை எப்படி போட்டுன்னு ஜபம் பண்ணுவாங்க, ஆண்கள் கூட. சில பேர் செவுத்து பக்கமா திரும்பிக்குவாங்க, வேற எதனா நம்ம பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செவுத்து பக்கமா திரும்பி ஜபம் பண்ணுவாங்க. ஜபத்தை வந்து சொல்றத கேட்கணும். இப்ப வகுப்பு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், நீங்க எல்லாம் கேட்கறீங்க, உள்ள இறங்குது பாருங்க. அந்த மாதிரி நம்ம ஜபத்தை கேட்கணும். கேட்கும்போது வேற எதுவும் மனசு ஓடாது. மனசு பேரலா சைமல்டேனியஸா நம்ம ஜபம் பண்ணும்போது ஒரு எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும். ஜபம் வந்து ஒரு மெக்கானிக் ஆயிப்போச்சு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. அது மெக்கானிக்கா, அது ஏன்னா அது ஒரு டெய்லி பண்றோமா, அது தினமும் அது மெக்கானிக் ஆயிப்போச்சு, இயந்திரத்தனமா ஆயிப்போச்சு. அது கூடவே என்ன பண்ணும், மனசு யோசிக்க ஆரம்பிக்குது. அப்ப அந்த மனசை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். சுவிட்ச் ஆஃப் பண்ணணும்னா கேட்கணும். மனசு கூடவே இன்னொரு எண்ணங்களை வளர்க்கக்கூடாது. நிறுத்து அப்படின்னு சொல்ல தெரியணும் நமக்கு. நிறுத்து, கேளு, நாமத்தை கேள், நாமத்தை கேள் அப்படின்ற கட்டளைய நமக்கு நாமே சொல்லணும். வேற யாருக்கும் நம்ம போய் சொல்லிடாதீங்க. வேற யாருக்குன்னா சொன்னீங்கன்னா வைஷ்ணவ அபராதம் ஆயிடும். அவங்க எப்படியாவது ஜபிக்கிட்டோம். நமக்கு நாமே சொல்லிக்கணும். போது நல்லா இருக்கும் மாதாஜி. மனசு நல்லா இருக்கு. 4:30 இருந்து 5:36 வரைக்கும் பண்ணும்போது நல்லா இருக்கும் மாதாஜி. மீதி ரவுண்ட்ஸ் வந்து காலையில வேலை எல்லாம் முடிச்சு டிஃபன் எல்லாம் முடிச்சு ஒரு 9-9:30 மணிக்கு மேல உட்காந்து பண்ணும்போது தான் அந்த மாதிரி ஆகுது மாதாஜி. அப்ப என்ன பண்றது? இறக்கி மனசை இறக்கி அப்படி வச்சுட்டு இப்ப கொஞ்ச நேரம் என்ன சும்மா விட்டுரு, நம்ம அப்புறமா யோசிக்கலாம் அப்படின்னு வச்சிருது. நான் எவ்வளவு வேலையா இருந்தாலும் சரி, நான் இன்னும் சுத்தமா ஜபிக்கல, இருந்தாலும் இந்த ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துறேன். மனசுக்கு ஒரு மனக சிக்ஷானா மனசுக்கு சிக்ஷை, அறிவுரை. நான் மற்றவங்களுக்கு அறிவுரை கொடுக்கறத விட எனக்கு நான் கொடுத்துக்கிற அறிவுரை தான் அதிகமா இருக்கணும். அப்ப அந்த மனசுக்கு வந்து அறிவுரை, இப்ப என்ன பண்ண போற, பேசாம இரு, அடங்கு, எதுக்கு ஓடுற அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நம்ம சொல்லிட்டே இருக்கணும் மனசுக்கு. நீ ஆட்டம் போடாத, பேசாம இரு. பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் நம்மை நாமே தொடப்பத்திலையும் செருப்புலையும் அடிச்சுக்கணும். சில பேர் லிட்ரலா அடிச்சுப்பாங்க, நிஜமாவே போய் செருப்புலையும் தொடப்பத்திலையும் அடிப்பாங்க அவங்களே. அப்படி சொல்ல, அதாவது நம்மை நாமே கண்டிக்க வேண்டும் அப்படின்றதான் இது. செய்யலாம், அப்படியும் செய்யலாம். ஏன்னா அது நம்மை நாமே கையாளும் போது ரொம்ப ரஃபா இருக்கணும்ன்றாங்க. நம்மை நாம் கையாளும் போது மிகவும் கடினமா இருக்கணும். நம்ம மற்றவர்களை கையாளும் போது மிகவும் மென்மையா இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் வந்து என் குழந்தையை கையாளும் போது நான் கொஞ்சம் கடுமையா இருப்பேன். ஆனா மற்ற குழந்தைகளை கையாளும் போது நிறைய கன்செஷன் கொடுத்துருவேன். அது என் குழந்தைக்கே பிடிக்காது, சொல்லும். அது என்ன, ஒரு சில குழந்தைகள் வந்து செருப்பு போட்டுன்னு வீட்டுக்கு வந்துடுச்சு, சின்ன குழந்தைகள். நான் சொன்ன செருப்பு போட்டுன்னு, ஏன்னா பெருமாள் இருக்கிறார் வீட்டுல, ஜெகநாதர் இருக்கிறாரு, செருப்பு போடக்கூடாதுமா, கட்டிட்டு வந்துருங்க. நான் உதவி பண்ணி அந்த குழந்தைங்கள செருப்பை கட்ட வச்சேன். இதை பார்த்துனே இருந்தது என் பையன். இதே நான் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு ஆக்ரோஷமா பேசிச்சு. நான் சொன்னேன், நீ என் குழந்தை, இன்னும் நான் திட்டலாம், அடிக்கலாம், எல்லாம் ஒன்றும் பண்ணலாம். ஆனா அந்த குழந்தைங்களை அது மாதிரி பண்ண முடியாது. எப்போ ஒரு முறை வராங்க, அவங்க கிட்ட பக்குவமா தான் சொல்லணும், இந்த மாதிரி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தினேன். அது போல நம்முடைய மனசை நாம் கட்டுப்படுத்துறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும். நமக்கு நாம் கட்டளைகளை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா கொடுக்கணும், ரொம்ப கடுமையா இருக்கணும். அப்பதான் நம்ம திருத்த முடியும், இல்லைன்னா முடியாது. எல்லாம் மனசு அப்படியே கனவு உலகத்துல போயிடும், எங்கேயோ போவோம். ஜபம்னு எடுப்போம், எதை நினைப்போமோ, எங்க போவோமோ, எதோ என்னென்னவோ நடக்கும். ஒரு வார்த்தை போதும். இதுக்கு பெருசா ஒண்ணும் எல்லாம் தேவையில்லை. மனசுக்கு வந்து ஒரு வார்த்தை கிடைச்சா போதும்,
அப்படியே போட்டு போட்டு ஒரு புள்ளி புள்ளி வச்சு கோலம் போடுறாங்க பாருங்க. அப்படியே அப்படியே கோலம் 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 கோலமா எக்ஸ்டெண்ட் ஆகுது பாருங்க. அந்த மாதிரி மன எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும். அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படியே என்னையே அப்படியே தலையிலேயே அடிச்சுப்பேன் நான். செருப்புல அடிப்பேன் நான் உன்னை அப்படின்னு சொல்லி அந்த மனசை அடக்கி வேற எங்கன்னா போறது, வேற எதையும் பார்க்காம இருக்கிறது, எவ்வளவு முயற்சிகள் பண்ண முடியுமோ அவ்வளவு முயற்சிகள் பண்ணணும். ஓகே மாதாஜி, தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி, இந்த ஸ்லோகம் யூடியூப்ல போட்டுட்டு ஹரே கிருஷ்ண மந்திரத்தை போட்டுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம் தானே மாதாஜி? அத நான் அதிகமா விரும்புறது இல்ல. மத்த நேரங்கள்ல போடலாம். இப்ப பிரபுபாதரது துன் மிஷின் கூட மத்த நேரங்கள்ல போடுறோம். எனக்கு என்னன்னா, நமக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, நீங்க எதை சொல்றீங்களோ அதை கேட்கணும். நீங்க எதை சொல்றீங்களா, அப்ப நீங்க என்ன ஆகும், உங்களுக்கு என்ன பழக்கம் ஆயிடும், அந்த மிஷின் சொல்றதையோ அங்க யார் பாடுறாங்களோ அவங்கள்ட்ட கேட்போம். அது பிரபுபாதரா இருந்தா ரொம்ப நன்மை தான், இல்லைன்னே சொல்ல நான். மத்த நேரங்கள்ல கேட்கலாம். ஆனா நீங்க எதை வாயில சொல்றீங்களோ அதை நீங்க கேட்கணும். அப்ப இந்த வாயில சொல்றது வந்து தப்பு தப்பா சில பேர் நான் பார்த்துக்கிட்டே ராம ராம ஏதோ ஒண்ணு சில பேர் அப்படின்னுவாங்க ஜபம் பண்றது. அப்ப அவங்கெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே இப்படி சொல்றதுக்கு சில பேர் அப்படிலாம் சொல்லுவாங்க, நான் பார்த்திருக்கேன். அப்ப நீங்க எப்படி ஜபம் பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது, அப்படியே பழகி ஆயிடும். அவங்க போட்டுட்டு ரெக்கார்டை போட்டு அதை தான் கேட்போம். சில நேரத்துல அதுலயே எங்கே போயிடுவோம். அதனால நீங்க சொல்றத நீங்க கேட்கணும்னா எந்த ரெக்கார்டும் இருக்கக்கூடாது. நான் வந்து நிறைய பேர் ஜபம் பண்ற இடத்துல கூட எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் வந்துடும். அதனால நான் சொல்றது எனக்கு கேட்கிற லெவல்ல நான் இருக்கணும். இல்ல இதுக்கும் அதுக்கும் கோஆர்டினேஷன் இருக்காதே. நீங்க சொல்றதுக்கும் நீங்க கேட்கறதுக்கும் மணி உருட்டுறதுக்கும் கோஆர்டினேஷன் ஒண்ணு இருக்குல்ல, அது இருக்காது. அதனால நீங்க வந்து வேற எதுவும் கேட்காம நீங்க சொல்லணும். இல்ல சில நேரத்துல நம்ம தூங்கிடுவோம், ரெக்கார்டு ஓடினே இருக்கும். உண்மையா ஜபம் பண்ணா தூக்கம் வந்தா கூட போயிடும் எனக்கு. ஏன்னா ஜபம் பண்ணும்போது வாய திறந்து சத்தமா சொல்றோம்ல, அதனால தூக்கம் போயிடுதும் எனக்கு. ரொம்ப டயர்டா இருந்தாலும் ஒழிய பொதுவா ஜபம் பண்ணா எனக்கு தூக்கம் போயிடும். கீதா சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்போ சாண்டிங் பண்ணும்போது மாதாஜி, நம்ம கிருஷ்ணரை வந்து அவரோட ரூபத்தை மட்டும் பண்ணா போதுமா, இல்ல அவருக்கு ஏதாவது நிவேதனம் பண்ற மாதிரி, அவருக்கு அலங்காரம் பண்ற மாதிரி? அதான் இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா உங்களை அப்படியே தள்ளின்னு போயிடும். உங்களுடைய எண்ணங்களை அப்படியே ஓட்டி 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 இதெல்லாம் தானா வரணும்னு சொல்றாங்க ஆச்சாரியர்கள். இப்ப நீங்க நல்லா ஜபம் பண்ணி தீட்சை வாங்கி குருனுடைய கருணை பெற்று பக்தியில உன்னத நிலையில மேல போக 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 பகவானுடைய லீலைகள் வந்து தானா வருமா. நாமளா யோசிக்கிறது இல்ல, தானா வரும். அது உயர்ந்த நிலை. அது நாம இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு நல்லதுதான். இப்ப சில பேர் சொல்லுவாங்க, நான் துளசி போட்டுனே இருப்பேன் கிருஷ்ணருக்கு. இல்ல கிருஷ்ணர் இப்ப அங்க ராதா மாதவர் இருக்கிறாரு, அவரை நான் நினைப்பேன். அப்படியே என்ன ஆகும், எண்ணங்கள் வேற 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 அப்படியே போய் போய் நான் கோயிலுக்கு போறேன்னா அங்க இதை பார்த்தேனா, அங்க இது இருக்கா அது இருக்கான்னு எண்ணங்கள் வளர ஆரம்பிச்சிருது. அப்படி இல்லாம வெறுமனே கிருஷ்ணருடைய திரு உருவத்தை நீங்க தியானம் பண்ண முடியும்னா பண்ணலாம். ஜபத்தினுடைய முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஹரே கிருஷ்ண சொல்றத காதுல கேட்கணும். கண்லயும் நீங்க ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், நானும் வச்சிருக்கேன். ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஒரு லேமினேஷன் போட்டு அதை வச்சு அதை பார்த்து 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 சொல்லுவேன், கேட்பேன். இது கொஞ்சம் இயந்திரத்தனமா இருக்கிற மாதிரி தோணும். இல்ல, அந்த இடத்துல கொஞ்சம் பக்திய, கொஞ்சம் கிருஷ்ணர் மேல பிரேமைய, ஒரு குழந்தை தாயை நோக்கி அழற மாதிரி நம்ம கொஞ்சம் பாவனையோட கிருஷ்ணா உன் நினைவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணலாம். புரியுதுங்களா? நீங்க வேற எதையாவது நினைச்சீங்கன்னா அது அப்படியே அலைகள், நினைவு அலைகள் வேற எங்கன்னா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? அனுஸ்ரீ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தண்டவத் பிரணாம். தண்டவத் பிரணாம்.
மாதாஜி இப்போ சேன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளா சேன் பண்ணிட்டு இருக்கும்போதே ஹரே கிருஷ்ணா அது சொல்லல நமக்கு கிருஷ்ணா வந்து கிருஷ்ணா அப்புறம் ஹரே வந்து அரே அப்படின்னு டக்கு டக்குன்னு சொல்லல அந்த மாதிரி வருதுல மாதாஜி அது எதுவும் தப்பா அப்படி பண்றது? கொஞ்சம் பழகும் போது நீங்கெல்லாம் ஆரம்பத்திலே பழகும் போது இப்ப கரெக்டா பழகிடணும். இல்ல அந்த நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி மாத்தி மாத்தி பண்றாங்க பேசுறாங்க மீன்ஸ் அரே சொல்றதுல நிடுவாங்க. ஹரே கிருஷ்ணா அரே ஹரே ஒரு அறைய விட்டுருவாங்க. அதெல்லாம் நீங்க முதல்லயே எப்ப பழக ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே சரியாவே பண்றதுக்கு பழகிட்டீங்கன்னா அப்படியே சரியாவே வரும். இல்லை வேகமா பண்ணும்போது அப்படிலாம் ஓடும். அதை அதை தடுக்க முயற்சி பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. யாராவது நீங்க வந்து உங்க பேர் என்ன அனு அப்படின்னு கூப்பிட்டா உங்களுக்கு புரியுமா? அனு உங்க பேரு அப்படின்னா நீங்க திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. அனுன்னு கூப்பிட்டாதான் அனுஸ்ரீ அப்படின்னு கூப்பிட்டாதான் நீங்க உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு திரும்பி பார்ப்பீங்க. அந்த மாதிரி கிருஷ்ணரை கிருஷ்ணா அப்படின்னு சரியா கூப்பிட்டா தானே அவர் திரும்பி பார்ப்பாரு. வேற ஏதோ பண்ணீங்கன்னா அவரும் நம்மளை கூப்பிடல அப்படின்னுடுவாரு. சரியா? நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. லலிதாம்பிகா, சந்தேகம் இருக்கா? நல்லா புரிஞ்சுங்க மாதாஜி. எவ்வளவு கவனத்தோட ஜபம் பண்ணணுங்கிறத கரெக்டா சொல்லி கொடுத்தீங்க மாதாஜி. விஜயகுமாரி மாதாஜி. எஸ், ஆமாம் மாதாஜி. நன்றி. 2 விஜயகுமாரி இருக்காங்க. நான் யோசிக்கிறேன் என்ன ஒண்ணு கேக்குது. விஜயகுமாரி மாதாஜி ஒருத்தவங்க சென்னை, நீங்க எந்த ஊரு? கோயம்புத்தூர் மாதாஜி. கோயம்புத்தூர். சரி, நான் ஞாபகம் வச்சுக்கும் போது சென்னை விஜயகுமாரி மாதாஜி, கோயம்புத்தூர் விஜயகுமாரி மாதாஜி. நன்றி. ஹரே கிருஷ்ணா. நீங்க எஸ் வேற போட்டிருக்கீங்க, அவங்க எஸ் போடல. விஜயகுமாரி மாதாஜி. எனக்கும் எஸ் தாங்க மாதாஜி. உங்களுக்கு எஸ் தானா? இல்ல அவங்க எஸ் கிடையாது. விஜயகுமாரி சென்னை வந்து எஸ் கிடையாது. எஸ் மாதாஜி. நீங்களும் எஸ் தானா? அதான் நான் உங்களை இனிமேல் விஜயகுமாரி சென்னை பத்மா சென்னைன்றீங்களே அது மாதிரி. பத்மா, நிறைய பத்மா இருக்கிறாங்க, அதனால பத்மா சென்னை, விஜயகுமாரி சென்னை. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? அதாஜி நாளைக்கு திருப்பதி போறோம் அதாஜி. நன்றி நன்றி. போயிட்டு எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்ணுங்க. எல்லாருக்கும் மாட்டோம் அதாஜி. எல்லாருக்கும் பிரார்த்தனை. அங்க துவாரகா போகும்போதும் அப்படிதான் சொன்னாங்க, எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தேன். அங்க கூட என்ன நீங்க சொன்ன மாதிரி ஞாபகம் வருது, கிருஷ்ணர்லாம் தள்ளிட்டு போயிருக்கிறாரு. அப்படி நடக்கிறாங்க மாதாஜி. எல்லாரும் பயங்கரமா ஓட்டம் நடம், பின்னாடி வராங்களா இல்லையான்னு கூட கவனிக்கிறது கிடையாது. அந்த மாதிரி ஓடுறாங்க, நம்மளால ஓடவும் முடியல. பத்திரமா போயிட்டு வாங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா பக்தர்களுக்கு? சரி, மிக்க நன்றி. நாம வந்து அடுத்த வாரம் பாகவத வகுப்புல சந்திக்கலாம். ஞாயிற்றுக்கிழமைகள்ல முகுந்தமால ஸ்தோத்திர வகுப்புல சந்திக்கலாம். வாஞ்சா கல்பதரிபஸ கிருபா சிந்துபேவச்ச பதிதானம் கேள்விகள் கண்டிப்பா கேட்பேன், அதனால ரெக்கார்டிங் கேட்பேன். ஹரே கிருஷ்ணா. கேள்விகள் அனுப்ப மாட்டேன், நீங்க தான் நான் பொதுவான கேள்விகள் கேட்பேன். ஹரே கிருஷ்ணா.